அண்மை செய்தி. பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையில் அந்தரங்க வீடியோக்களை பார்த்த ஆண் காவல்துறை அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையே அவரது அந்தரங்க வீடியோக்களை பார்த்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கில் விசாரணை நடத்த பெண் காவல் அதிகாரிகளை ஈடுபடுத்தவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையில் அந்தரங்க வீடியோக்களை பார்த்த ஆண் காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண் காவல் அதிகாரிகள் அவரை விசாரித்த விதம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீடியோவை காண்பித்து அது குறித்து விசாரித்த முறை என்பது சரியானது அல்ல எனவும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கட் கருத்து தெரிவித்திருக்கிறார். இணையதளத்தில் பகிரப்பட்டு வரும் அந்தரங்க வீடியோக்களை அகற்றக் கோரி பெண் வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணை செய்தது. அப்பொழுது மத்திய அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வீடியோ இடம்பெற்றிருந்த அனைத்து இணையதளங்களும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் 19 இணையதளங்களில் இந்த வீடியோக்களை மீண்டும் பரவி வருவதால் அதனை தடுக்க மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் மீண்டும் 39 இணையதளங்களில் இந்த வீடியோக்கள் மீண்டும் பரவி வருவதால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வீடியோக்கள் மீண்டும் பரவாமல் தடுப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இணையதளங்களில் பகிரப்பட்ட அந்தரங்க வீடியோக்களை அகற்ற எங்கு புகார் அளிக்க வேண்டும், புகார் அளித்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து விரிவான மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞர் பெயரை முதலில் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டதுடன் குற்றம் சாட்டப்பட்டவரின் அடையாளத்தை காட்டுவதற்கான சம்பந்தப்பட்ட வீடியோவை அந்த பெண் முன்னிலையில் 7 ஆண் காவலர்கள் பார்வையிட்டு விசாரித்தது கடும் கண்டனத்திற்குரியது என நீதிபதி தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.